அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். சிறிது இடைவெளிக்கு பிறகு இந்த இறையியல் வாழ்வியல் உளவியல் காணொளியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. 2ஆம் உலகப் போர் நடந்தபோது வதை முகாமில் யாருனே தெரியாத ஒருத்தருக்காக உயிரை கொடுத்த மாக்சிமில்லியன் கோல்பே அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கான செய்தியை இந்த காணொளியில் நாம் அறிஞ்சிக்க போகிறோம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர்றதோட மற்றவர்களுக்கும் பகிர்ந்து லைக் கமெண்ட் ஷேர் செய்து ஊக்கப்படுத்துமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கிறேன். போலந்து நாட்டில் பிறந்தவர் மாக்சிமில்லியன் கோல்பே. அவருடைய வாழ்க்கை வரலாறு நான் சின்ன வயசுலேயே வாசித்திருக்கிறேன். அவ்வளவு இன்ஸ்பைரிங்காக இருக்கக்கூடியது அவருடைய வாழ்க்கை. எந்த அளவுக்குன்னா மாக்சிமில்லியன் கோல்பே சின்ன பையனாக இருக்கும் பொழுது பக்கத்தில் இருந்தவங்க கேட்டிருக்கிறாங்க, டே ராசா அங்கே ஓடியா, நீ வளர்ந்த பிறகு நீ எதிர்காலத்தில் என்னவா ஆக ஆசைப்படுற அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு மாக்சிமில்லியன் கோல்பே நான் ஒரு புனிதராக ஆக ஆசைப்படுறேன்னு பதில் சொல்லியிருக்கிறார். அவர் நினைச்சது போலவே தான் அவருடைய வாழ்க்கை அமைஞ்சதுங்கிறது தான் இதில் இருக்கிற சுவாரஸ்யம். மாக்சிமில்லியன் கோல்பே நல்லா படித்தார், ஒரு தத்துவ அறிஞர் அளவுக்கு மாறினார். பிரான்சிஸ்கன் சபையில் துறவியாக ஒரு அருள் தந்தையாக அருட்பொழிவு செய்யப்பட்டார். அவர் போலந்து நாட்டில் அவர் அருட்பணியாளராக பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் தான் 2ஆம் உலகப் போர் தொடங்கியது. அந்த 2ஆம் உலகப் போரில் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக நிற்கிறதா அல்லது ஆதிக்க பக்கம் சார்பாக நிற்கிறதா? அதே காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு சில குருக்கள் ஆதிக்க சக்திகளோடு கைகோர்த்ததையும் வரலாறு சொல்லுது. ஆனால் மாக்சிமில்லியன் கோல்பே பாதிக்கப்பட்ட மக்களோடு நின்றார். அதனாலேயே 1939 வருஷத்தில் மாக்சிமில்லியன் கோல்பேயை சிறையில் அடைச்சாங்க. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் அவரை விடுதலை பண்ணிட்டாங்க. சிறையில் இருந்து விடுதலை பெற்று வந்த பிறகும் மாக்சிமில்லியன் கோல்பே பாதிக்கப்பட்ட மக்களோட தான் நின்றார். அங்கே கைதிகளுக்கு உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்தாங்களே மக்கள், அவங்களுக்கு தன்னுடைய மடத்திலேயே தங்குறதுக்கு அனுமதி கொடுத்தாரு. அவங்க தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டார். ஆனால் அதிகாரிகளுக்கு அது பிடிக்குமா? பிடிக்காது. மாக்சிமில்லியன் கோல்பேயை 1941 வருஷம் பிப்ரவரி மாதம் திரும்ப கைது பண்ணுறாங்க. அவரை கைது பண்ணி அந்த போலந்து நாட்டில் ஆஸ்விட்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்த வதை முகாமில் கொண்டு அடைச்சாங்க. ஹிட்லர் பல்வேறு இடங்களில் வதை முகாம் கட்டியிருந்தார். அது எல்லாத்துலேயும் ரொம்ப பெருசு அப்படின்னா ஆஸ்விட்ஸ் நகரில் கட்டப்பட்ட அந்த வதை முகாம் தான். ஏறக்குறைய 60 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்கே இந்த விஷவாயு கூண்டில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த படத்தை பாருங்களேன், இதுதான் அந்த வதை முகாமோட நுழைவாயில். இதன் வழியாகத்தான் லட்சக்கணக்கான பேர் கொண்டு போய் அங்கே அடைக்கப்பட்டாங்க. எண்ணற்ற குருக்களும் அங்கே அடைக்கப்பட்டிருக்கிறாங்க, துறவியர்களும் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ மாக்சிமில்லியன் கோல்பே அங்கே வதை முகாமில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட கைதி அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறார். அவர் எப்படி ஓடினாருன்னு நினைச்சாலே ஆச்சரியமா இருக்குது. ஏனென்றால் அந்த வதை முகாமுக்கு 2 அடுக்கு மின்வேலி அமைக்கப்பட்டிருந்துச்சு. மின்வேலி சாதாரண அதில் எப்பவுமே கரண்ட் அதில் இருக்கும், அதுவும் 2 அடுக்கு. அந்த 2 அடுக்கை தாண்டி ஒருத்தர் தப்பிச்சு ஓடி இருக்கிறார் அப்படின்னா வாழனுங்கிற ஒரு வெறி அவருக்கு எவ்வளவு இருந்திருக்கணும், அந்த ஆசை எவ்வளவு இருந்திருக்கணும். அவர் தப்பிச்சு போயிடுறாரு. இப்போ அவர் தப்பிச்சு போன பிறகு அங்கே இருக்கிற அதிகாரிக்கு கோபம் வந்துருச்சு. நம்ம கண்ட்ரோலில் இருக்காம எப்படி ஒருத்தர் தப்பிச்சு போக முடியும்? அப்போ கூட இருக்கிற எல்லா கைதிகளையும் மிரட்டணும். அதனால என்ன பண்ணார் அப்படின்னா, அங்கே இருக்கிற எல்லா கைதிகளையும் கூப்பிட்டு 10 பேரை தேர்ந்தெடுத்து இந்த 10 பேரையும் பட்டினி சிறையில் அடைச்சு கொல்லணும்னு ஆணை பிறப்பிச்சுறாரு. அங்கே இருக்கிற மற்ற அதிகாரிகளும் காவலர்களும் 10 பேரை சும்மா குந்தாங்கூரா தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த 10 பேரில் ஒருவர் கதறி அழுறாரு, என்னை கொல்ல போறாங்களே, என் மனைவி பிள்ளைங்க எல்லாரும் கஷ்டப்படுங்களே, ஆதரவு இல்லாமல் போயிருங்களே சொல்லி கதறி அழுறாரு. அந்த அழுகை மாக்சிமில்லியன் கோல்பேங்கிற இந்த குருவானவருடைய மனசுல தைக்குது. அவரால் அந்த அழுகையை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. ஏற்கனவே இலகிய மனம் உடையவர், ஏற்கனவே அவ்வளவு ஆபத்துக்கு மத்தியில் அந்த மக்களை தன்னுடைய மனத்தில் வச்சு பாதுகாத்தவர். இப்போ இந்த கைதி அழுகிறத தாங்க முடியலை. ஏன்னா இவரே நேர போய் அந்த அதிகாரிகிட்ட பேசுகிறாரு, சார் நான் ஒரு கத்தோலிக்க குருவானவர், எனக்கு குடும்பமோ மனைவியோ பிள்ளைகளோ யாருமே இல்லை, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? என்ன உதவி? அதிகாரி கேட்குறார். அதுக்கு மாக்சிமில்லியன் கோல்பே சொல்கிறாரு, அந்த ஒரு கைதி அழுதுகிட்டு இருக்கிறாரு, அவருக்கு பதிலாக நான் என் உயிரை கொடுக்குறேனே, அவருக்கு பதிலாக பட்டினி சிறைக்கு என்ன அனுப்புங்களே அப்படின்னு கேட்குறாரு. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மாக்சிமில்லியன் கோல்பேயை பட்டினி சிறைச்சாலைக்கு அனுப்புகிறார்கள். அது எப்படின்னா, அந்த சிறைச்சாலையில் நிறைய கட்டிடங்கள் இருக்குது. ஒரு கட்டிட பிரிவில் 2வது அடுக்கு தரைத்தளம், தரைத்தளத்தில் 2வது அடுக்கு,
நான் உள்ளே போய் 2019 பார்த்தேன். உள்ளே போனோம் அப்படின்னா உள்ளே நிறைய சின்ன அறைகளாக இருக்குது. வெளிச்சமே இருக்காது, காற்றும் ரொம்ப கம்மி, அப்படியே அவ்வளோ வெக்கையாக இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போகையில் அங்கே இருக்கிற ஒரு அறையில் தான் மாக்சிமிலியன் கோல்பேயும் மற்ற கைதிகளையும் அவங்க அடைச்சாங்க. அந்த படத்தில் பாருங்களேன், இந்த அறை தான் அந்த சிறை. அந்த அறையில் அடைக்கப்பட்ட மாக்சிமிலியன் கோல்பே மற்றவங்க ஒரு சிலர் கொஞ்சம் கொஞ்சமாக சாகுறாங்க, இன்னும் ஒரு சிலர் சாகலை. 2-3 வாரங்கள் ஆயிருச்சு. அந்த அறையை வேற ஒரு கைதிகளுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக விஷ ஊசி போட்டு மாக்சிமிலியன் கோல்பேயும் மிச்சம் இருந்த உயிரோடு இருந்தவங்களையும் கொண்டுறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், பிரான்சிஸ் லெக் அப்படிங்கிற அந்த ஒரு கைதி, அவர் யாருன்னே மாக்சிமிலியன் கோல்பேக்கு தெரியாது. பின்னாடி அவரே சொல்றாரு, அந்த நபர் யாருன்னே எனக்கு தெரியாது, அப்படி போற வழியில நான் பார்த்தேன், அவ்வளவுதான், ஆனா அவர் எனக்காக உயிரை கொடுத்தார் என்று சொல்வார். அப்போ தான் அடுத்தவருக்காக உயிரை கொடுத்த மாக்சிமிலியன் கோல்பே பின்னாளில் புனிதராக உயர்த்தப்பட்டார். அவர் புனிதராக வரணும்னு ஆசைப்பட்டாரு, அவர் புனிதராகவே உயர்த்தப்பட்டார். இயேசு சொல்றாரு, என் உயிரை என்கிட்ட இருந்து யாராலையும் எடுத்துக்க முடியாது, அது நானா தருவது. மற்றவர் மீட்படைகிறதுக்காக, மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் என் உயிரை அர்ப்பணிக்கிறதுன்னு இயேசு சொல்றாரு. அதுதான் மாக்சிமிலியன் கோல்பே செஞ்சு காட்டினார். உண்மையான அன்பை காட்டணும்னா தன் வாழ்வையே அர்ப்பணிக்கணும்னு இயேசு சொன்னார். மாக்சிமிலியன் செய்து காட்டினார். நம்முடைய காலத்தில் கூட பலர் நமக்கு மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் அதில் ஒருவராக இருக்கலாம். மற்றவர்களின் நலனுக்காக உங்களையே நீங்கள் முழுமையாக தியாகம் செய்கிறவராக. ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோட இதையும் சொல்லுவோம். நம்ம ஆலிஸ் மில்லர் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர், அவர் எழுதிய ஒரு கட்டுரை த டிராமா ஆஃப் த கிஃப்டட் சைல்டு. தமிழ் எப்படி சொல்லலாம்னா ஒரு அதிசய குழந்தையோட ஒரு நாடகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். த டிராமா ஆஃப் த கிஃப்டட் சைல்டு. இப்போ கிஃப்டட் சைல்டு அப்படின்னா உடனே அவர் நிறைய ஞானமிக்கவர், நிறைய புத்திசாலி அப்படிலாம் இல்லை. இந்த கட்டுரையில் அவர் சொல்றது கிஃப்டட் சைல்டு அப்படின்னா அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தன்னையே தியாகம் செய்கிறவர். தாயோட கருவில் இருந்த அந்த காலம் முதல் கொண்டே அடுத்தவங்களோட தேவைக்காக பீயிங் சென்சிட்டிவ், அடுத்தவங்களோட தேவை குறித்து அக்கறைப்படுறவங்க, அடுத்தவங்க உதவின்னு கேட்கணும் அவசியமே இல்லை, குறிப்பினர்ந்து ஓடி போய் பணி செய்கிறவங்க, அடுத்தவங்களுக்கு ஒரு தேவைன்னு கேட்டால் கூட முதல் ஆளா போய் நிற்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் கோயிங் பியாண்ட் their லிமிட், எந்த அளவுக்கு அவங்களால ஹெல்ப் பண்ண முடியுமோ அதுக்கும் மேலே போய் உதவி செய்யக்கூடியவங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்து அடுத்தவங்களுக்கு தன்னையே தியாகம் செய்து அடுத்தவங்களுடைய வளர்ச்சியில் சந்தோஷப்பட்டு அடுத்தவங்களுடைய மனநிறைவுல சந்தோஷப்படுற ஒரு சைல்டு கிஃப்டட் சைல்டு. இந்த கிஃப்டட் சைல்டு அப்படிங்கிறவங்க நமக்கு மத்தியில் நம்முடைய அலுவலகத்தில் இருக்கலாம், நம்முடைய நண்பர்கள் மத்தியில் இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் இருக்கலாம், நம்ம சொந்தக்காரங்களில் இருக்கலாம். என்ன நிகழ்ச்சி இருந்தாலும் எடுத்து போட்டு எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க. என்ன நிகழ்ச்சி இருந்தாலும் முதல் ஆளாக வந்து நிற்பாங்க. அவர்களை ஒருத்தவங்க நீங்களாக கூட இருக்கலாம். ஆனால் என்ன, இது மாதிரி உதவி செய்கிற ஒரு சிலர், நான் 4 வருஷமாக உதவி செஞ்சேன், நான் 5 வருஷமாக உதவி செஞ்சேன், உனக்காக நான் 6 வருஷம் தியாகம் பண்ணேன், உனக்காக நான் 10 வருஷம் தியாகம் பண்ணேன், நீ எனக்கு நன்றி கடன் காட்டலை, நீ நான் நினைக்கிறவா நடந்துக்கலை அப்படின்னு அவங்க அதை நோக்கி போகிற பொழுது அவரோட தியாகம் அங்கே கேள்விக்குள்ளாக்கப்படும். ஆனால் இயேசு சொல்றது பெறுவதை விட கொடுப்பதே சிறந்தது. நீங்கள் பெற்றுக்கொள்வதை பற்றியே யோசிக்காமல் கொடுப்பதை குறித்து யோசியுங்கள். நீங்கள் உங்களையே தியாகம் செய்து மற்றவரை சந்தோஷப்படுத்தும் பொழுது, உங்களுடைய நேரமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், உங்களுடைய அன்பாக இருக்கலாம், நீங்கள் உங்களையே தியாகம் செய்து ஒருவரை நேசிக்கிற பொழுது, ஒருவரை அன்பு செய்கிற பொழுது அங்கே நீங்கள் மகிழ்ச்சிக்குரியவர்களாக மாறுகிறீர்கள். நீங்கள் சொர்க்கத்தை இந்த உலகத்திலேயே அவருக்கு கொடுக்கிறீர்கள். உங்களுக்கான சொர்க்கத்தையும் நீங்கள் தக்க வைத்துக் கொள்கிறீர்கள். மாக்சிமிலியன் கோல்பே அதை வாழ்ந்து காட்டினார். பிரான்சிஸ் லெக் என்பவருக்கு சொர்க்கத்தையும் கடவுளின் அன்பையும் காட்டியதுடன் அவரும் தன்னுடைய சொர்க்கத்தை தக்க வைத்துக் கொண்டு புனிதராக மாறினார். நீங்களும் உங்களால் இயன்ற தியாகத்தை செய்து கணக்கு பார்க்காமல் செய்து மற்றவரை சந்தோஷப்படுத்துங்கள். ஆண்டவரின் அருளும் ஆசீரும் என்னாலும் உங்களோடு என்னாலும் தங்கி இருப்பதாக. God bless you.